பிரைஸ் லார்ட். இன்னைக்கு எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய சபைக்கு போயிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சபைக்கு போகிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா? நம்ம நான் காலையிலலாம் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் பிரதர். ஆண்டவர் நான் நேரத்தை கொடுக்குறேன். நான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே நான் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறேன். அது போக நான் ஒவ்வொரு நாளும் அவரோட சஞ்சரித்து தான் இருக்கிறேன் அப்படின்னாலுமே நம்ம ஆண்டவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு அந்த சர்ச்சைக்கு நம்ம சபைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். அது ஏன் பிரதர் நான் இப்படிதான் இருக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே, என்னதான் நம்ம மார்னிங் அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேர்ந்தாலுமே, தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுத்தாலுமே, அது போக நம்ம ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோட தானே சஞ்சரிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமைன்றது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா வேலையுமே ஓர கட்டிட்டு முழு மனதாய் முழு நேரமாய் முழு இருதயத்தை நம்ம ஆண்டவர் இடத்துல வைத்து நம்ம அவரிடத்துல நம்ம ஒன்று கூடி ஒரு மனப்பாட்டோட நம்ம பலப்படுகிற ஒரு நாள். எல்லா வேலையும் எல்லாமே மைண்ட்ல இருந்து இருதயத்துல எல்லாத்தையும் ஓர கட்டி வச்சுட்டு முழு ஒரு இருதயத்தோட முழு ஒரு கவனத்தோட நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற நேரமா அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம் இல்லை? நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒரு நேரமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஸோ இன்றைக்கு நான் அப்படிதான் நீங்கள் சபையில நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுக்கு நடத்தின போது நாங்கள் தியானித்த ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உனக்கு அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்னு. இன்றைக்கு நாங்கள் இதை தான் பார்த்தோம். இளம் வயதுல அப்படின்னு இருக்கு. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். நம்மளை பார்த்து யாருமே அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தையிலும் அப்படின்னு இருக்கு. வார்த்தையிலும் சரி, நடக்கையிலும் சரி, அன்பிலும் சரி, ஆவியிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, கற்பிலும் சரி, எல்லாவற்றிலுமே எல்லாருக்கும் நீ ஒரு மாதிரியா எடுத்துக்காட்டாயிரு அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாவற்றிலுமே நம்ம எடுத்துக்காட்டாய், நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கு. ஆண்டவரை விரும்புகிறார். விசுவாசிகளுக்கு அப்படின்னா நம்மளும் ஒரு விசுவாசி. விசுவாசிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் ஏன்னா ஒரு காரியத்தை ஒரு வேலை குறைவுபட்டு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அதற்கு எடுத்துக்காட்டா இருக்கும்போது அப்ப நம்மளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வாங்க. அப்ப நம்மள அசட்டை பண்ணாதபடிக்கு நம்ம பார்த்து அவங்க எல்லாம் நம்மள ஓகே இப்படிதான் இருக்கணும் போலன்னு சொல்லும்படியா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரையும் அப்படி இருக்க சொல்றாரு. அப்ப வார்த்தை, அப்ப நம்ம வார்த்தையில எப்படி இருக்கணும், ஆண்டவர் எப்படி இருந்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப வீணான காரியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப அது போல நடக்கை, என் நடக்கையெல்லாம் எப்படி இருக்கு, நிறைய பேருக்கு அது பிரோஜனம் உள்ளதா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அன்பிலும் சரி, நான் அன்புல என் சுயத்துல நான் எனக்குன்னு ஒரு இது வச்சிருக்கேன். நான் இவங்க மேலதான் அன்பு காட்டுறேன், அவங்க மேலதான் அன்பு காட்டுறேன்னு இல்லாம இயேசு காட்டு சொல்லும்படியா நான் அப்பேற்பட்ட அன்பை காட்டுறேன்னா, நான் அதற்கு முன்மாதிரியா இருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே போல ஆவியில அப்படின்னு இருக்கு. அப்ப நான் எந்த பரிசுத்த ஆவியை சார்ந்தோன்னா நான் அந்த ஆவிக்கேற்றபடியாக நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப விசுவாசத்திலையும் சரி, நான் ஆண்டவர் சொல்லுகிறபடியாய் அந்த விசுவாசத்துல நான் இருக்கிறேன்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயப்படாதீங்க, ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு காரியம் திடீர்னு நடக்கும்போது சோர்ந்து போயிடும் பார்த்தீங்களா? அப்படி இல்லாம எல்லாவற்றிலுமே நான் முன்மாதிரியா இருக்கிறேன்னா ஏகர். ஏன்னா பவுல் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல சொல்றாருன்னா அவரை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறது போல என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப ஏன் அப்படின்னா நம்ம முன்மாதிரியா இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே முன்மாதிரியா இருக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் முன்மாதிரியா இருங்க, சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க எல்லாவற்றிலும் முன்மாதிரியாய் இதுல வார்த்தையில, நடக்கையில, அன்பில, ஆவியில,
விசுவாசத்துல, கற்பில, அந்த கற்பில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, திரும்ப தேவையில்லாத காரியத்திலையும் நம்ம என்ன பண்றோம், இது பண்றோம். நல்ல ஆண்டவருடைய மனவாட்டிகளா இருக்கும். அதுல நான் ரொம்ப கற்புள்ளவனா, நான் வந்து ஆண்டவரையும் தேடிக்கிட்டு மற்ற உலக காரியத்தை தேடாம ஆண்டவரை மாற்றம் தேடி அதுல நான் கற்புள்ளவனா நம்ம அதுலயும் நான் என்ன பண்ணணும், எடுத்துக்காட்டாய் முன்மாதிரியா நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கணும். மேதற்கு மத்தியில இது எல்லாவற்றிலும் வந்து முன்மாதிரியா வந்து இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். நீங்க தான் எங்க சபையில இதை குறித்து வந்து பேசினாங்க, இதை நான் தியானிச்சோம். நீங்களும் வந்து இந்த வந்து தனிமையில உட்காந்து தியானிங்க, ஆண்டவரோட பேசுவாருன்னு பலப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நடப்போம், தொடர்ந்து அவருடைய வழிகளை உறுதியாக இருந்து பலப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.